ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலான வீடியோ எதுக்குன்னா, என்னோடய பையன் ஃபர்ஸ்ட்டு நம்ம தங்குற நாட்டிலேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஸ்கூல் ட்ரிப் போகிறான். ஸோ அந்த நாடு எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா பல்கேரியா. மெயினாக இந்த பல்கேரியா என்ன ஸ்பெஷல்னால், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரியில் வந்து ஸ்கீ ட்ரிப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து ஸ்கீ ட்ரிப்பு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த ஸ்கீ ட்ரிப்னால் ஒன்றும் இல்லைங்க, பனிச்சறுக்கல் விளையாட்டு. நான் ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை அவங்க அம்மா ஸ்கூல் படிக்கும்போதோ நம்ம பார்த்த விஷயம்லாம் என்னது, சும்மா கிஷ்கிந்தா, எம்ஜிஎம் லோக்கல் காலையில் கொண்டு போய் ஈவினிங் கொண்டு வருவாங்க. இது அப்படி இல்லை, 1 வீக் இந்த சண்டே கிளம்பி அடுத்த சண்டே வரைக்கும் ஸ்கீ ட்ரிப். ஸோ அவனை கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு திருப்பி வர போகிறது தான் இந்த வீடியோ. இது ஒரு 5 மினிட்ஸ், அதில் ஒரு சில மாண்டேஜ் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதோட இந்த ஸ்கீ ட்ரிப்புக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எதுக்குன்னா என் பையன் போயிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான், ஒரு சில வீடியோஸ் இருக்கும், அவனுக்கு அவன் ஃபோன்லேயே எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரில. அது வந்த பிறகு உங்களுக்கு அந்த வீடியோவோட இது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு என்ன, ஸ்கூல்லேருந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஸ்கூலில் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்கன்னா பசங்களை அனுப்புங்க. ஈவன் வெளிநாடோ இல்லை வெளி ஸ்டேட்டோ அனுப்புனாங்கன்னா தயவு செய்து அனுப்புங்க. அவங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். ப்ளஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே அந்த வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ். ஒரு 32 கிலோமீட்டர்ஸ், 35 கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு 1000 ருபீஸ் ஆகும். ஆனால் இங்கே எப்படி இல்லை, கிட்டத்தட்ட 5500 ரூபா, 55 பவுண்ட்ஸ் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு எல்லா பேரண்ட்ஸும் வந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த பசங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க. நான் மட்டும், இது நம்மளோட இது இல்லையா, இருந்து ஃபுல்லாக அவன் செக்இன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிற வரைக்கும் விட்டா உண்டு. அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் இருந்து டாட்டா குடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்இன் வரைக்கும் நம்ம போகலாம், போய் பார்த்துட்டு அனுப்பிச்சிட்டு வரலாம். ஸோ அதை அனுப்பிச்சிட்டு நான் திருப்பி வரும்போது பஸ்ஸில் வந்துட்டேன். ஏர்போர்ட் டு சிட்டி சென்டர், சிட்டி சென்டர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஏர்போர்ட்டு சிட்டி சென்டர் வந்து அது ஒரு 1000 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் கொண்டு போய் விட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 7000 ரூபா ஆச்சு அன்றைக்கி மட்டும். ஸோ அந்த வீடியோ ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ப்ளஸ் அவனை அனுப்பிச்சது அதுபடி அதுதான். ஸோ இந்த வீடியோ ஒரு 4-5 மினிட்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க. அதே மாதிரி நான் இதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன். பல்கேரியாவில் என்ன ஸ்கீ ட்ரிப் பண்ணாங்க, அவங்க எதெல்லாம் போனாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு நாளோ 2 நாளோ ஷார்ட்ஸ் அனுப்பிச்சேன். அது மட்டும்தான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கோசம், பாருங்கள். ஸோ தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இது இன்னும் கண்டினியூ ஆகுங்க. சும்மா அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருங்க, அவங்க எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். ரேட் பற்றி நான் வந்து அடுத்த வீடியோஸ் சொல்கிறேன், எவ்வளோ ஆச்சு எங்களுக்கு, என்ன காஸ்ட் ஆச்சுன்ட்டு. கண்டிப்பாக கம்மி கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. அது எதுக்குன்னா அது ஸ்கூலில் அனுப்பிச்சதுனால. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.